ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. பெருநாட்டை சேர்ந்தவர் தான் மோனிகா ஃபலோமினா. இவருக்கு கடந்த சனிக்கிழமை ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தை சரியான வளர்ச்சி அடையாததுனால திங்கட்கிழமை இறந்துருச்சு. ஆனா இறப்பு சான்றிதழ் கொடுத்தாதான் குழந்தைக்கான இறுதி சடங்குகள் எல்லாம் முடிக்க முடியும். ஹாஸ்பிட்டல் இறப்பு சான்றிதழ் கொடுக்க ரொம்ப லேட் ஆகிருக்கு. அது தவிர செக்யூரிட்டி அந்த பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்திருக்காரு. இதன் காரணமா குழந்தைய மோனிகா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜில் குழந்தைய வச்சு பாதுகாத்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு இது குறித்து பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. அப்ப ஹாஸ்பிட்டலுடைய நிர்வாக இயக்குனர் ஜூலியா செல்வா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறது. குழந்தை இறந்த பின்னாடி குழந்தைய பிரேத பரிசோதனை அறையில தான் வைக்கணும். ஆனா ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணுட்டிய குழந்தைய கொடுத்திருக்கு. இது ரொம்ப தப்பு, எனக்கு தெரியாம நடந்திருக்கு, இதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு ஜூலியா செல்வா சொல்லியிருக்காங்க. இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க.